Cream of Chai with Chitra. Social Talk. இயக்குனர் ராமநாராயணனோட பல திரைப்படங்களில் பணியாற்றிருக்கீங்கள? ராமநாராயணனுக்கு கிட்டத்தட்ட 18 படத்துக்கு மேலே. ஆமாம், பாளையத்தம்மன் எல்லாமே அவருடைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் எல்லாமே நான் தான். அவர் முதல்ல அவருக்கு தெரியாது. சார் நான் உங்களை நம்பி தான் சார், ஏன்னா பிகாஸ் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். என்னுடைய ஸ்டூடெண்ட்டு போய் தான் என்கிட்ட ஒர்க் பண்ண லேர்ன் பண்ணால் தான் இவன் வெங்கி சங்கரோட ஒர்க் பண்ணான். அதான் சங்கருக்கு என்னென்னா, சங்கர் படத்தை ஏற்கனவே நான் விமர்சனம் பண்ணியெல்லாம் படங்கள்லாம் எழுதிட்டேன், கட்டுரையில் எழுதிட்டேன். என்ன அப்போ இவனை சொல்லுவேன் நான், பண்ணுறான் பண்ணாங்கன்னே வேறு மாதிரி கூப்பிட்டாங்கன்னு. அவனையும் நான் சொல்லுவேன், எனக்கு மறைக்காத, நாளைக்கு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் இல்லை மறைச்சி அப்படின்வான். அப்படின்னா அப்படின்னா உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் நீ எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்போ ரெண்டு பேர் தான் கிராஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒன்று ராமநாராயண இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் நினச்சிட்டுருவோம், இண்டஸ்ட்ரியில் கடைசி அவர் இந்த பக்கம் குறைச்ச செலவில் படம் எடுக்கிறவர், என்ன பிளான் பண்ணி எடுக்கிறவங்க. அப்படி ஒரு இந்த பக்கம் இவன் சங்கர் எடுக்கிறான்ல. இவன் ரெண்டு எக்ஸ்ட்ரீமு. இவன் போய் அங்கே ஒர்க் பண்ணால் நான் எப்படின்னா மற்றதெல்லாம் மந்திரம் என்னென்னா எல்லா சினிமாக்காரங்கள ஏமாற்றவும் செஞ்சாங்க சில பேர். அப்படிலாம் இல்லை. இங்கே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் வச்சு மொட்டை மாடியில் நான் ப்ளூ ஸ்க்ரீன் முடிச்சிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க ப்ரொடக்ஷனுக்கு விட நான் வேறு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணதுனால தான் அது எக்கனாமிக்கலாக. ஆனாலும் அவர் சிஜி போர்ஷனுக்கு பெரிய செலவு பண்ணுவார். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைப்பாங்க அவங்க. ரொம்ப சென்சிபிளாக அவங்களுக்கு தெரியும் தானே, அவங்க ரொம்ப திட்டமிட்டு எடுக்கக்கூடிய பர்ஃபெக்டாக பண்ணுவார் அவர். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ரியலிஸ்டிக் பாம்பெல்லாம் எடுக்கும்போது, சார் உங்கள் பாம்பு நடிக்காது சார், எங்கள் பாம்பு நடிக்குன்னு சொல்லுவேன். அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம்மா சார் அப்படின்னு. அப்புறம் தென் எங்கள் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டேன், அவர் படம் வேணால் ஒரு இன்டர்வியூவில் அவர் படம் வேணால் சப்ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், இங்கே எஃபெக்ட் சப்ஸ்டாண்டர்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். உடனே எனக்கு ஃபோனில் வந்து, சார் நீங்கள் உங்களை கரெக்டாக தான் சொல்லுவீங்க என் மேலே. ஆமாம், என் மேலே பெரிய பிரியம் அவருக்கு. பணியாற்றிய திரைப்படங்களில் உங்களுக்கு மன நிறைவை தந்த படம்னு எதை சொல்லலாம்? இல்லை, நான் இதான் போடல. எஃபெக்டில் சில போர்ஷன் தான், எல்லாமே நிறைய எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன் முதல் படத்துலலாம் நியர்லி க்ளோசர் டு 1 hour வரும். கிட்டத்தட்ட 45 நிமிஷம், 3/4 மணி நேரம். இவர் படத்தில் ராமநாராயணன் 2வது 3வது நான் பண்ண பாளையத்தம்மன் எக்ஸ்டென்சிவ். ராஜகாளியம்மன் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்டென்சிவ் எஃபெக்ட் இருக்குது அதில். அந்த ஒர்க் பண்ண அது என்னென்னா, வடிவேல் இருப்பான், எல்லா படத்துலையும் கூட இருப்பான். நான் அவங்க இவர் 2 பேர் டைரக்டர்ஸ், 2 பேர் வடிவேல், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அவுட்டோர் போனால் அது ஒரு பெரிய என்ன சொல்லுங்க, அந்த டைமில் ரொம்ப பிரமாதமான டைம் தான் அது. உங்கள் ஊர் கலைஞர் தானே? ஆமாம், மதுரை. என்ன செஞ்சிருவார் ராமநாராயணன், என்ன செய்வார்னா, எந்த படம் எடுத்தாலும் ஒரு வாரம் அலறுவையில் போட்டுருவார். கடைசியில் ஷூட்டிங் எல்லோரும் மதுரை, என்கேவி, நான், அவர், வடிவேலு. என்னென்னா அவர் எடுக்கிற சினிமாவில் கோயிலில் தான் இருக்கும். அலறுவையில் கோயில் இருக்கும், மண்டபம் இருக்கும், என்ன காடு இருக்குது, பாட்டு எடுப்பாங்க, ஃபைட் எடுப்பாங்க. அந்த சமாத போர்ஷன்ஸ் என்னென்னா அவங்க ஒரு மாதிரி பேக்கேஜ் மாதிரி அங்கே போட்டுருவாங்க. அது ரிலாக்ஸாக எல்லோரும் மதுரையில் போய் இருக்கிறது கூட இந்த படம் இருக்குது. அது ரொம்ப அந்த யூனிட்டில் அது எனக்கு அந்த டைம்லாம் என்கே இருந்தார்ல. வடிவேலுக்கு உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்ட நட்பு? இல்லை, நான் எதையும் தேடி போகல. என் மேலே பிரியந்தான் அவனுக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு ஃபியூ டைம் பார்த்தேன். நான் தேடிலாம் போய் பார்க்குறதில்ல. இப்போ இந்த பிஃபோர் இப்போ கடைசியாக ஒரு தெலுங்கு படம் 2 படம் பண்ணி கொடுத்தேன் எஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கோவிடு பிறகு கொஞ்சம் 2-3 ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகி இது நான் கிட்டத்தட்ட மணி நிறுத்தினது பிறகு டேக் ஆஃப் ஆகாமல் போச்சுல முதல்ல பொன்னியின் செல்வன். அப்போ நான் பண்ணுறதா இருந்துச்சு கன்சல்ட்டாக. அப்புறம் தென் விஜயும் மகேஷ் பாபும் பண்ணுறேன் முதல்ல இருந்தப்போ 2009. தென் அது நின்றுடுச்சு. அப்புறம் இப்போ சுரேஷ் கிருஷ்ணா ஸ்டார்ட் பண்ணாப்புல. அது நாங்கள் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம். பொன்னியின் செல்வன். ஆமாம், இது நடுவுலையா? ஆமாம், ஒர்க் பண்ணி நான் அதில் எல்லாம் பிரமாதமான ஒர்க் பண்ணி கொடுத்துட்டேன். யாருன்னா இவர் இந்த கிறிஷ் லைன் ப்ரொடியூசர், கிருஷ்ணன் இன்னொரு நண்பரும் இதில் ஆர்டிஸ்டாக இருந்தது. அப்போ இன்னும் அதெல்லாம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் நெகோஷியேட் பண்ணி பேசியிருந்தாங்க. நான் மினியேச்சர் அது மாதிரி நிறையா செஞ்சிட்டோம்.
சுரேஷ் கிருஷ்ணனால வந்து அது வந்து ஒரு இடம் வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஒர்க் பண்ணி அப்புறம் மணி வந்துட்டனால இவங்க விட்டுட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் பயோபிக்சர் ஒர்க் பண்ணேன், அதுவும் 8 மாதம் ஒர்க் பண்ணேன். அதுவும் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க, அது நின்றுடுச்சு. யார் எம்ஜிஆர் பயோபிக் பண்ணது? பின்னாடி தானு தான் இருந்தார். அவர் பண்ண முன்னாடி சொன்னார். ஆமாம், அது வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இது சுரேஷ் கிருஷ்ணா பண்ணுறதா இருந்து நான் பண்ணாங்க. சுரேஷ் கிருஷ்ணா வச்சு ஒர்க் பண்ணது. நான் வந்து ஒரு ப்ரீலூடுக்காக ஒரு அனிமேட்டடாக ஒன்று செக்மெண்ட்டெல்லாம் டிசைன் பண்ணி செட்டும் இன்க்ளூடிங் செட்டு கனெக்டட் செட்டு இங்கே போடுற மாதிரி அதெல்லாம் டிசைன் பண்ணிட்டோம். அதுவும் வந்து ஒரு நியர்லி 7 months 8 months ஒர்க் பண்ணி அப்படியே நின்றுச்சு. அது ஒன்று நல்ல ஐடியா. ஆமாம், எம்ஜிஆர் அது இல்லை, இப்போயும் நாங்கள் சில இதெல்லாம் பிச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப லாங் டைம் எனக்கு வந்து இப்போயும் ஒரு 2 பேர் பேசியிருக்காங்க. லாங் டைம் எனக்கு வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் தான் எம்எல் எனக்கு. இப்போ நான் நினச்ச மாதிரி இல்லை. ஆனால் பொன்னியின் செல்வன் ஏன் சொல்கிறீங்க? இல்லை, அது வந்து அந்த பீரியடை ஒரு மாதிரி ஒரு ப்ரோ தமிழ் பீரியட் இருக்கிறதுக்கு பாருங்கள், அதுக்காக அது மெனக்கடலை. அவங்க ஃபேண்டசைசேஷன்னா அதில் நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதை ஃபோக்கஸ்டாக அதுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க. நான் சொல்கிறேன் என்னென்னா, அவங்க போய் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற கோட்டையிலலாம் எடுக்கிறாங்க, அதுக்கும் சோழா பீரியடுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. சும்மா எழுதுனது மாதிரியே நீங்கள் எழுத படிக்கிறவனுக்கு வந்து என்ன எக்ஸ்போஷர் இருக்கோ அப்படி தான் அவன் வந்து விஷுவலாக யோசிப்பான். நீங்கள் பொன்னியின் செல்வனை மணியம் டிராயிங் பண்ணாமல் வாரப்பத்திரிகையில் அது வராமல் இருந்திருந்தால் இவ்வளோ பற்றி வெற்றி பெற்றிருக்காரு. அது வாரம் வாரம் ஒருத்தர் வாங்கி படிக்க, பத்திரிகையை வாங்கி படிக்க தூண்டுவதற்காக எழுதப்பட்ட கதை. அது கூட அது இல்லஸ்ட்ரேட்டடாக பக்கத்தில் இருந்தனால தான் வந்தியத்தேவனா ஒரு பொது சித்திரம் எல்லாருக்கும் வந்துருச்சு. வந்தியத்தேவனா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வந்தியத்தேவன் தான் நினைப்பீங்க. அதனால் அது வந்து இன்னொரு பார்ட். அது நீங்கள் விஷுவலாக இருக்கிறவங்க எங்களுக்கு தான் தெரியும். அது வந்து ஒரு கனெக்டிவிட்டி. ஒரு படம் கூட இல்லாமல் இருந்துன்னு வச்சுங்களேன், பொன்னியின் செல்வன் இன்னொரு பஞ்சாங்க மாதிரி இருந்திருக்கும். நான் வந்து ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன். நான் ஒவ்வொருத்தருடைய எல்லாரும் தனித்தனியாக யோசிப்பாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன எக்ஸ்போஷர் இருக்கோ, சோழா பீரியடை ஒருத்தன் எப்படி யோசிக்க முடியுமோ, ஒரு லே மேனாக இருந்தாலும் சரி, படித்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அது எல்லோரும் படிக்க, எல்லாருக்கும் ஒரு பொது சித்திரம் ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள். அந்த இமேஜ் தான் அவருடைய ஏபிள் ரைட்டிங்கு, கல்கியுடைய ரைட்டிங்கு கூட இந்த சித்திரம் இல்லைன்னா கனெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க பீப்புள். ஆனால் நீங்கள் ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, பொன்னியின் செல்வனை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொன்னியின் செல்வன் வருதுன்னா, பொன்னியின் செல்வன் நீங்கள் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியில் கிங் ஆர்தர் அண்ட் ஹிஸ் நைட்ஸு இதையும் நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து காமிக் புக்கும் இருக்குது. எவ்ரி 10 years 15 years ஒரு ஆங்கில படம், ஹாலிவுட் படம், யூரோப்பியன் ஃபிலிம் வந்திருக்கு. ஆனால் ஒரு படம் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது அதுலேருந்து இன்னொரு என்ஹான்ஸ்மெண்ட்டாக போவாங்க. இதில் என்னென்னா அவங்க அதாவது பெருசாக மெனக்கடலை. நான் சொல்கிறது விஷுவலைஸ் பண்ணுறதில்ல பெருசாக என்னென்னா, அது ரிவர் பெட் வேணும், அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மண்டபம் வேணும், படியெல்லாம் வேணும். நீங்கள் காவிரின்னு சொன்னால் அதுனா அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சென்ட்ரல் இந்தியா ஆர்கிடெக்சர். இங்கே என்ன தான் இருந்தாலும் அவைலபிள் மெட்டீரியலை வச்சுட்டு நீ இப்போ அதில் இப்போ என்னோடய அபிப்பிராயம் இன்னும் இப்போ அன்ரியல் என்ஜின்லாம் வந்துருச்சு. நீங்கள் பொன்னியின் செல்வன் டேக் ஆஃப் ஆகும்போது இந்த கோவிட் டைமுக்குள்ளுக்குள்ளே அவங்க முடிக்கலைன்னா மாட்டியிருப்பாங்க. அவங்க அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. கூட டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ இனிமேல் நீங்கள் வந்து 200 குதிரையெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. இனிமேல் அப்படி சினிமா எடுக்க முடியாது. ஃபோர் கிரவுண்டு அப்படி தான். இப்போ நீங்கள் இதை எடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் இதை பாருங்கள், வேறு என்ன இந்த படம் நெப்போலியனை பாருங்கள். நெப்போலியன் ஃபிலிமை சொல்ல நான் கிளிப்லேயே வந்து எப்படின்னா ஃபோர் கிரவுண்ட் மல்டி லேயரில் தான் அது இருக்குது. அப்போ உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி வந்து பாசிபிலிட்டி, இம்மென்ஸ் பாசிபிலிட்டி. உங்களுக்கு திரும்பி சினிமா ஸ்டுடியோக்குள்ளே தான் போகும், ஆனால் செட்டு வரக்காது. அந்த இடத்துக்கு வந்து இனிமேல் இது எல்லாத்தையும் க்ரீன் மேட், நாங்கள் க்ரீன்லாம் எடுத்தோம். இப்போ க்ரீனே வந்து இல்லாமல் டிஜிட்டல் வாலே வச்சு நீங்கள் ஷூட் பண்ணலாம்ல. ஆமாம், அதுதான் நெக்ஸ்ட் அதான். அதனால் இனிமேல் பாசிபிலிட்டியும் ஜாஸ்தி. அப்புறம் டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. என் கூட வந்து ரஷ்யாவில் இருக்கிற வேலை பார்க்கலாம், என் கூட வந்து
என்ன சொல்கிறது, அமெரிக்காவில் இருக்க வேலை பார்க்கலாம் நம்ம படத்துக்குள்ளே. அப்படி கான்ட்ரிபியூஷன்லாம் வேறு இடத்துல இருந்தாயிடுச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பொன்னியின் செல்வனுக்காக நீங்கள் உருவாக்கி இருந்த ஓவியங்கள் வேறையா? இருக்குது அது வேறு. அது வேறு. அது ஆத்தென்டிக்காக இருந்ததுன்றீங்க. நாங்கள் வந்து அதாவது தமிழ்நாட்டில் என்ன இருக்கோம் அன்றைக்கு வெறுமனே ஸ்கல்ப்சர் மட்டுமே பார்க்காம அது அப்படியே ஒரு பேரல் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று ஒர்க் பண்ணிடுவோம். இல்லை அது வந்து என் புத்தகத்தை பார்த்துட்டு தான் மணி என்னை கேட்டப்பில்ல. நான் முதல்ல இப்போ சந்திக்கும் போது என்னுடைய வாழ்வரிடமில்லே தான் மணிக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னை சந்திக்கணும்னு இருக்கேன். எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் என்னென்னா வந்து அவங்க அதை ஒரு இன் 10 years அவங்களுக்கு வேறு ப்ரெஷர், அது வேறு மாதிரி அதெல்லாம் அன்ஃபோல்டு பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வந்து அவங்களால பண்ணியிருக்க முடியும், பண்ணலாம், அதை அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பொன்னியின் செல்வன் பற்றிய உங்களுடைய விமர்சனத்தை எப்பாவது மணிரத்னத்துக்கிட்ட சொன்னீங்களா? இல்லை நான் சொல்லலை. அது பிறகு சந்திக்கிறதுக்கு பேசுகிற வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் ஒன்று தான் பார்த்தேன், 2 பார்க்கல நான். பாகுபலி படத்தை கூட நீங்கள் கடுமையாக விமர்சித்திருந்ததை நான் பார்த்தேன். எதனால் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனம்? பாகுபலியும் என்னை ஒர்க் பண்ண கூப்பிட்டாங்க, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு இண்டிபெண்டாக வேணும் எனக்கு. இல்லை நான் கும்பலோடலாம் அடிக்க முடியாது. நான் எப்படின்னா காஸ்டியூம்னா நான் காஸ்டியூம் டிசைன் பண்ணேன், செட்டுனா நான் செட்டு டிசைன் பண்ணேன். என்னோட ஒரு ஃபெலோ ஆர்டிஸ்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். 5 பேரும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் அடிக்கிற அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் அதில் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா அதான் சொல்கிறேன், அதுக்கு எல்லா வார்த்தையும் நீங்கள் அப்படியே டைரெக்டாக பிக்சரை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பண்ண போய் தான் வரும். இல்லை வார்த்தை இல்லை அது. நீங்கள் நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னாங்க, அதாவது ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, எழுதுனதெல்லாம் ஸ்கிரிப்ட் ஆகாது. என்ன எடுக்க போகிறீங்களோ அதை எழுதணும், அதான் ஸ்கிரிப்ட். அதனால தான் தமிழ் எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் சமகாலத்தில் தமிழ் சினிமாவில் என்னுடைய அபிப்பிராயம் வெற்றி பெறலை. ஏன்னா அவங்களுடைய பயிற்சி வார்த்தையால் ஒரு சித்திரத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்துவதற்கான பயிற்சியை கொண்டவர்கள். நீங்கள் ஏன் வந்து வெஸ்டர்ன் ஃபிலிம் வந்து ஸ்டோரி போர்டு பண்ணுறாங்க? நான் நினைக்கிற என்ன காட்சியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேனோ, கேமராமேன் அதே நினைக்கணும், ஆக்டர் அதே நினைக்கணும், லைட் பண்ணுறவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டைரக்டர் எல்லாரும் ஒரே இமேஜை அடைவதற்கு, ஒரே ஒரு தனித்த ஒரு காட்சி படிமத்தை அடைகிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி பிக்சோரியில் நீங்கள் எல்லோரும் கனெக்ட் ஆனீங்கன்னா தான் வேலை பார்க்க முடியும். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபிலிம் ஒர்க்கிங் ஸ்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டு வாரே நடக்கும். ஆன் த ஸ்பாட்டில் டைலாக் பேப்பர்லாம் இருக்காது அவங்ககிட்ட. போர்டில் 40 படத்தை ஸ்டோரி போர்டை பின் பண்ணியிருப்பாங்க, அதான் இருக்கும். என்னென்னா நீங்கள் விஷுவலில் தான் கனெக்ட் ஆக முடியும். மற்றதெல்லாம் நடிகர் நடிகைகளோடு உட்காந்து அவங்க டைலாக்கை வச்சு எல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. அவங்க பேசி பார்த்து நீ பார்த்துருப்பீங்க தானே, அப்படியே பயங்கரமான. நான் வந்து யூரோப்பில் போயிருந்தப்போ, ஃப்ரான்ஸில் போயிருந்தப்போ பெரேண்டி பால்மாவுடைய பிஹைண்ட் த சீன் ஒர்க்கெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் நான் பார்த்தேன். பெரிய பெரிய மைண்ட் ரிவீலிங் எக்ஸிபிஷன். அது எனக்கு வந்து ரொம்ப பிரமாதமான அனுபவம் அது. ஏன்னா அவங்க வந்து லொக்கேஷன் பார்க்க போனால் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் நிப்பாட்டி ஒரு படம் எடுத்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலேயே படம் வரைஞ்சி பொண்ணு மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்படியே வச்சு இவரெல்லாம் பார்க்குறாங்க. நான் அந்த செக்மெண்ட்லாம் பார்த்தேன். நான் எப்படின்னா நீங்கள் விஷுவலாக நமக்கு அப்படி இல்லை, ஒரு எக்ஸசைஸ் எப்பவுமே இல்லை. தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் 1940 எங்கள் தாத்தாட்ட நான் கேட்பேன், ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ண முதல்ல இருந்து அப்படின்னு கேட்பேன். அவருக்கு எப்பவுமே சட்டையர் பேசுகிறது தானே, கிண்டல் பேசுகிறது தானே, ராதா பேசுகிற டைலாக் அவர் எழுதுறது தானே, அப்படி தான் பேசுவார் அவர். அவர் ஏசி ரூம் போடுறாங்களே, ஏசி ரூமில் போய் உட்காந்து கதை எழுதுறான், கதை எழுதுறது காசு கொடுத்துட்றான், அதனால் பேசாமல் இருந்துடுறாரு அப்படின்னு ஒரு கிண்டல் அடிச்சிடுவார். ஆக்சுவலாக ஏன் வந்து ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதெல்லாம் லேட்டர். அந்த டைமில் தான் நான் கேட்குறேன், ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணலை? அப்போ என்னென்னா பீம்சிங் இருக்கார் பாருங்க. பீம்சிங் என்னென்னா நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா 1950s தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே எடிட்டர் டர்ன் டைரக்டர் தான் ஜாஸ்தி. அது என்ன தெரியுமாங்க காரணம்? கதை இலாக்கா வேறு எழுதும், அவங்களுக்கு விஷுவலாக தெரியாது. இதை நான் நேரடியாக சொல்கிறேன்னு பார்க்காது நினைக்காதீங்க. அதாவது மகேந்திரனே பார்த்துருக்கேன், எழுதுவார், ஆனால் விஷுவலைஸ் பண்ணும்போது அவஸ்தைப்படுவார் அவர். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர். ஆமாம், சாசனம் ஒர்க் பண்ணிங்களா? ஆமாம்.
அப்போ வந்து ஏபிள் கேமராமேன் கூட இருந்தனால தான் ஷார்ட் டிவிஷனோட வருது அது. நீங்கள் 5 ஷாட்லையும் எடுக்கலாம், 28 ஷாட்லையும் எடுக்கலாம் இந்த சீனை. அதுக்கு உங்களுக்கு ஒரு முதல்ல ஒரு பயிற்சி வேண்டியிருக்குது. அந்த பயிற்சி நம்மகிட்ட இங்கே இல்லை. யாருன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் கதை இலாக்கா ஒன்று எழுதுவாங்க, டைரக்டர் ஒன்று பண்ணுவார். அதெல்லாமே பாம்பேலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில். அப்புறம் இங்கே டைரக்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க, அதான் அவர் கிருஷ்ணன் மஞ்சு உங்களுக்கெல்லாம் ஒரு எடிட்டோரியல் என்னென்ன ஃப்ராக்மெண்ட்டாக யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு திருமணம்னு அவன் வாசலில் நிற்கிறது, இதான் கட்டு அப்படி யோசிச்சாதான் டைரக்டராக நீங்கள் எதை எடுக்கணுன்ற எக்ஸசைஸ் அவங்களுக்கு வருது. பிறகு இதையெல்லாம் முழுசாக அறிஞ்சு எப்படி ஷார்ட் வைக்கலாம், எப்படி கதை எழுதிடலாம், நானே எப்படி படம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான முதல் தகுதி யாருக்கு வருதுன்னா ஸ்ரீதருக்கு தான் வருது. ஸ்ரீதர் தான் கம்ப்ளீட் டைரக்டர் சவுத்தில். அதாவது ஒரு ஏபிள் கேமராமேன் வின்சென்ட் மாதிரி ஒருத்தர் இருக்கார். ஸோ நானும் அன்னைக்கு மாதிரி அவர் ஒரே ஒரு நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் அவரால் தான் எடுக்க முடியுது. ஸ்ரீதர் கமாண்ட் ஷாட்ஸு இல்லை, நீங்கள் நான் எப்படி சொல்கிறேன்னா அவங்கள்ட்ட விஷுவலாகவும் நரேட் பண்ணுறாங்க அதை. ஏன்னா வெறும் கதை இல்லை அது. மற்றவங்கள்ட்டெல்லாம் அப்படி கிடையாது, மற்றவங்களும் அது கிடையாது. நீங்கள் வெர்பலாக நம்ம பாலச்சந்திரே என்னையெல்லாம் பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்ததில்ல. ஏன்னா வெர்பலாக தான் படம் இருக்குது. சினிமா வந்து வார்த்தையால் நகர்த்தவே முடியாது. நீங்கள் வார்த்தையால் நகர்த்தினா அது அப்படி இல்லை. சினிமா இமேஜ் தான் பெரிய முக்கியம். அது சொல்ல முடியாததை தான் வார்த்தை சொல்லும். அது ரெண்டும் கனெக்ட் ஆகலை. ஆனால் நல்ல கண்டென்ட்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஆனால் அதை பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் சினிமா எடுத்தாங்க. அது வந்து நான் இவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், மகேந்திரோட. மகேந்திரனுக்கே அந்த ப்ராப்ளம் இருந்தது. அதை நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். நான் இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுகிறேன்னா அவருக்கு தெரியும். அவருக்கு என் மேலே ஒரு பிரியம். ஒரு ஓவியர் நான் இருக்கிறேன், உங்கள் படத்தை இதுதான் ரெஃபரன்ஸ் வருது எனக்கு அப்படின்னு ஏதோ பத்திரிகையில் என் படம் வந்தது எடுத்துலாம் கட் பண்ணி காமித்தார். எனக்கு பிடிச்சிருந்தேன். ஆனால் அந்த இது இருந்தது. நான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டைரக்டர் யாருன்னா பாலுமகேந்திரா தான். பாலுமகேந்திரா என்னன்னா ஹி நோஸ் ஹவு டு அவர் என்ன ஐயா நீங்கள் 3 கதாபாத்திரம் இல்லை, அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் ட்ரெட்ஸ்கே அப்படின்னு வரேன்ட்டு. அது வந்து நான் நிறைய வேலை பார்க்க வேண்டியதில்லை, ப்ரெஷர் எனக்கு கிடையாது. ஸோ 3 கதாபாத்திரத்துக்குள்ளே நான் வச்சுட்டு எப்படி நான் படம் பண்ணணுன்றது என் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. அதனால தான் நான் அதை தாண்டி நீங்கள் ஏன் போகவே மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு நான் என் கூட ரொம்ப பிரியமாக பேசுவார். திடீர்னு ஏன்னா இரவு 10:30 மணிக்கு போடுவார், ஃபோன் அடிப்பார். ஆமாம், அதான் சொல்லுவார் இந்த மாதிரி. அவர் அப்போ நான் கேட்டிருக்கேன், நான் இவர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால நான் வந்து அவர்கிட்டையும் கேட்டிருக்கேன். இல்லை அவருக்கு கொஞ்சம் அதெல்லாம் அவங்க ரைட். நான் இவர் வந்து தே நோ ஹவு டு ரைட். ஒரு ட்ராமாவை அருமையாக எழுதுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அதை வந்து ஒரு 40 ஷாட்டில் சொல்லணும் இல்லைன்னா அவ்வளோ வேண்டியதில்லை. இந்த ஒரு சிங்கிள் ஷாட் அவன் ஏறி வந்து லென்த்தி ஷாட்டாக இருந்தாலும் அவன் அப்படியே வந்து போகும்போது அவன் முகத்தில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி தான் பாதி ஷாட் வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு இது வேணும். அப்புறம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்தா கூட சினிமாவில் ஐசன்ஸ்டீனுடைய படம் பேட்டில் ஷிப் படம் வைக்கிறாருனாலும் சரி, அதெல்லாம் பேசாத சினிமா என்ன. அப்புறம் மெட்ரோபோலிஸ், எனி ஹிச்காக் ஃபிலிமு, குரோசாவா படத்தை நான் முத பார்த்துட்டு 2 மாதம் தூங்கலை நான். அப்படி எந்த படம்? செவன் சாமரை. அதுக்கு முன்னாடி வெறும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் நானும் பாண்டியனும் பார்த்துருக்கோம். எங்கன்னா மெட்ராஸ் லோக்கல் லைப்ரரியில் புத்தகத்தில் பார்த்துருக்கோம். என்ன அவ்வளோதான். அது நான் விஜயவாடாவில் தான் முதல்ல பார்க்குறேன். அப்படியே தூக்கத்துலேருந்து ஐயோ இப்படி ஒரு படம் வந்துட்டானே இருந்தால் கடைசியில் அவர் கல்லறைக்கே போயிட்டேன் நான். லைஃப்பில் அதுவும் நடந்துருச்சு. குரோசாவா கல்லறைக்கும் போயிட்டேன் நான். உங்களுடைய பார்வையில் ஸ்ரீதருக்கு அப்புறம் பாலுமகேந்திரா தானா இடையில? நல்ல இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு பிறகு இப்போ யங் டைரக்டர்ஸ்க்கெலாம் வந்து இதாக இருக்குது. நான் சொல்கிறது கண்டென்ட் வைஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் மேக்கிங் வேறு தான். நான் அப்படி தான் பார்க்குறேன். அது வந்து நீங்கள் பிகாஸ் ஆஃப் கண்டென்ட்டு, அவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டு உங்களை ஹோல்டு பண்ணுது தமிழ் ஆடியன்ஸை. பிகாஸ் தமிழ் மொழியில் பேசுது, அதெல்லாம் ஹோல்டு பண்ணுது. ஆனால் இப்போ பார்க்க முடியலையே அந்த படத்தை. நான் தான் சொல்கிறேங்க, நான் ஊம படத்தை இப்போ பார்க்குறேன். நான் சொல்கிறேன் மெட்ரோபோலிஸ் இப்போயும் பாருங்கள்.
அது பேசலையா அது இன்னைக்கு வரையும் உங்களை ஹோல்டு பண்ணுது. அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை, இந்த படம் நான் வந்து நல்லா இங்கே அவருக்கு இவர் மேகதாகத்தாரா, இவர் கெட்டக்கொடை படம் 2-3 செகண்டில் நீங்கள் படுத்திருந்த என் ஒய்ஃபு இப்படி பேசிக்கிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், அப்படி உட்காந்து படுத்து அப்படியே எழுந்து அப்படி அதான் ஹோல்ட் பண்ணுறோம். ஆனால் அது மொழியே தெரியாதே, சப்டைட்டில் தான் வருது. அப்படி அதுதான் வந்து மாஸ்டர்ஸுடைய இது இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் தாத்தாட்ட சொல்லுவேன், பிறகு அது சொல்லியிருக்கேன் நான். அவனே டேய் நான் கரெக்டாக சொல்கிறடா அப்படின்னு வருவேன்ட்ட. அதாவது அவருக்கு வந்து மாப்பசான் புதுமை பிதம் மேலாம் ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. அப்போ நான் ஏதோ புதுமை பிதம் படித்தேன், டே புதுமை பிதம் படிக்கிறடான்னு கேட்பாரு, எனக்கு கிண்டல் கொண்டு. அப்போ என்னென்னா, அதாவது பாகப்பிரவன் இல்லை, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. நீங்கள் அந்த பாட்டை பார்த்துருக்கீங்களா? இதான் ஏதோ ஃபிலிம் படிக்கிறவங்க, ஆர்டிஸ்ட்டு, ஃபிலிமோட கனெக்ட் ஆகிற விஷுவல் பீப்புள் எல்லார்ட்டையும் நான் இதை சொல்லுவேன். என்னென்னா, அதில் வந்து ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மை பாட்டு வரும்போது வீடை குறுக்கு செவர் கட்டுவாங்க, கோழியையும் குஞ்சையும் பிரிப்பாங்க, மாடை பிரிப்பாங்க. இது என்ன தெரியுமா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, விஷுவலாக வேறு நடக்கும். ஒற்றுமையாக வாழ்வதாலே உண்டு நன்மையேன்னு பாட்டு வரும். நீங்கள் ஆடியோ வேற கேட்பீங்க, விஷுவலாக வேலை வைப்பீங்க, நீங்கள் தவிப்பீங்க. என்ன கான்செப்ட் இல்லை இது மாதிரி உதாரணம் இந்த 40 வருஷத்தில் நீங்கள் உங்களை ஹோல்டு பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் நீங்கள் சொல்லுங்கள். கரெக்ட், சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மைதான். என்ன மாதிரியான கான்செப்ட்? அது வந்து டைரக்டருக்கு, அதுக்கப்புறம் க்ரோத் இருக்கணுமே. ஒரே ஒரு ஷாட்டில் இருந்தாலும் அவள் இப்படி இருந்தால் நடித்தா, ஒரு ஏபிள் ஆக்ட்ரஸோடைய ஹோல்டு பண்ணுறாங்க. அப்படி இல்லையா, இந்த ஷாட் இப்படி அவள் இங்கே வந்தால், அது மூலியமாக நீங்கள் உதாரணமாக சொல்கிறதுக்கு தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு காட்சி சொல்லுங்கள். அன்னைக்கு என்ன எப்படி என்ன பாருங்கள், ரொம்ப டைரக்டாக இருக்காது. குஞ்சையும் கோழியும் ஒற்றுமையாக பிரிச்சுக்கிட்டே இருக்குது ஃபுட்டேஜ். இது இல்லைடா இது வாழக்கூடாதுன்றது படம் சொல்லுவார். அவர் வந்து எப்படி யோசிப்பார், பாலையா இந்த பக்கம் குறுக்க செவர் கட்டிகிட்டே இருப்பாங்க. அட்டை என்ன இன்னைக்கு கூட கிடையாது அது மாதிரி. அதுக்கப்புறம் அது மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. ஏன்னா அதான் சொல்கிறேன் பாருங்க, அதான் இப்போயும் சொல்கிறேன், ரைட்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற ரைட்டர் ஏன் அதோடனா அதான் நான் சொல்கிறேன், எழுதுறதெல்லாம் சினிமா கிடையாது, எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் எழுதணும். என்ன எடுக்கணுமா அதை முதல்ல விஷுவலைஸ். இதில் எனக்கு இன்னொன்று யாருன்னா, ஒரு க்ரூட் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான், இவர் நம்ம பாரதிராஜனே நான் பேசியிருக்கேன். அவரும் வந்து சிலதெல்லாம் ஆமாம் வருது எப்படின்னா சொல்லிடுறேன், ஒரு பீரியடில் என்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவர் தான் ஒரு க்ரூடாக மியூசிக்கோட ஜம்பில் எல்லாம் அவங்களுக்கு என்னென்னா, அவருக்கு ஒரு பெரிய விஷுவல் இன்ஸ்பிரேஷனுக்கு அவர் சின்ன வயசில் அவர் கிடச்சிருக்காரு, பெரிய மாஸ்டர்ஸோடைய பிக்சர்ஸ்லாம் கிடச்சிருக்காரு. ஆனாலும் எமோஷனையும் கிளிங் கிளாங்னு சவுண்டையும் எடிட்டையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுனால தான் அவர் ஆடியன்ஸை அன்னைக்கு ஹோல்டு பண்ணார். கலைஞரை பலமுறை சந்திச்சிருக்கீங்களா? செஞ்சுருக்கேன். அதில் இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். செல்லம் இருக்கார் பாருங்க, கார்ட்டூன். ஆமாம், கார்ட்டூன். நான் வந்து சின்ன வயசில் பல இது அருமையான கார்ட்டூனும் பார்த்துருக்கேன். அப்போ வந்து இது அவர்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த எல்லா இதுவும் கருத்து இப்படி படம் இப்படி இருக்கணும்னு அவர் ஏதாவது சொல்லுவார், கலைஞர் சொல்லுவார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ அவர் பிரமாதமான, செல்லமும் ரொம்ப பிரமாதமான ஒரு பர்சனாலிட்டி. அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை. பேசிக்காக அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஒரு பாடி லாங்குவேஜெலாம் நல்லா யூஸ் பண்ணுவார், கார்ட்டூனில் பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணுவார். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அப்போ அவர் என்ன சொன்னார், சஜஷன் சொல்லுவார் மாதிரி ஒரு துண்டு சீட்டில் எழுதி அனுப்புவார். ஆனால் ஆர்டிஸ்டுடைய லிபர்ட்டியில் அவர் ஒன்றும் குறைக்க மாட்டார் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதான் உங்கள் லெட்டர் போகிறேன். அப்புறம் எனக்கே அந்த அனுபவம் வந்துச்சு. இதெல்லாம் புதுசான ஆமாம். என்ன இது சங்க தமிழுக்கு ஒரு தடவை இவர் இல்லை 6-7 இஷ்யூவாக என்னமோ இல்லை இடையில, அதுக்கு மட்டும்தான் முதல்ல நான் ஒரு 80s அது வந்து பாவை வேறு வழியே இல்லை, நீ என்னை காப்பாற்றி ஆகணும்னு என்னையை போட்டு அதுக்குள்ளே நுழைச்சி விட்டோப்ல பாவைச்சந்திரன். ஆமாம், அவர் கோகுல ஊருக்கு போயிட்டார், எங்கேயோ ஆஃப்ரிக்காவோ எங்கேயோ போனார் டூர். ஐ திங்க் ஸோ தான். அப்போ வந்து எனக்குன்னு சொல்லாமல், நான் தான் வரேன்னு சொல்லாமல் என்ன செஞ்சார், என்னைய நுழைச்சி இதில் என்ன செஞ்சிட்டாரு, அவர் கொடுத்துருக்கு துண்டு சீட்டையும் கொடுக்குறாரு. இதை கொடுத்தோம், ஏதோ ஒன்று வேறு வழி இல்லாமல் இருந்தது.
அதனால் என்ன அதெல்லாம் விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் அதை படிங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன எழுதி கொடுத்துருக்காரு. அவர் எப்போவுமே ஒரு ஸ்லிப்பில் எழுதி கொடுப்பார். அதில் என்னென்ன அவர் அதாவது என்ன பாருங்கள், இது யானை கட்டு திரியை மீறி வரலாம். அதில் அதை சித்திரமாக இருக்கிறதுல ஒரு பகுதியாக அதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஓவியர் விரும்பினால் சேர்த்துக்கலாம். எப்படி வார்த்தை பாருங்கள். இல்லை வசனம் எழுதுகிற பேப்பரில் கூட அப்படி தான் எழுதலாம். இதில் ஏதாவது திருத்தம் இயக்குனர் வேண்டும் என்று நினைத்தாலோ, நடிகர்கள் பேசும்போது ஏதாவது மாற்றங்கள் விரும்பினாலும் மாற்றிக்கலாம். அது வந்து நான் சொல்கிறது 80s 85 86 அந்த டைமில். அப்புறம் நிறைய அனுபவம் அவர் மேலே என்கிட்ட ஏகப்பட்டது சொல்லியிருக்காரு. கிண்டல் பண்ணுவார். அவர் வந்து பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட. அப்புறம் இல்லைங்க இதுங்க. அப்புறம் வந்து பழைய படங்களெல்லாம் நினைவுபடுத்தி சொல்லுவார். இப்படி இருந்தது. நான் போய் பக்கத்தில் நிற்பேன். அங்கே இதுக்கே கூட்டுருவார், சிஎம் ஆஃபீஸுக்கே கூட்டுருவார். அப்புறம் பீப்புளை அவர் ஹேண்டில் பண்ணுறதை நான் பக்கத்துலேருந்து பார்ப்பேன். நான் இருக்கிறதுக்குள்ளே 6 பேர் 7 பேர் வருவாங்க. என்ன ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தருடைய உடல் மொழியை வச்சு என்ன இப்படி இப்படி இப்படின்னாங்கன்னா என்னையா அப்படின்னு வரும்போதே சில பேர் அப்படி இதெல்லாம் பண்ணுவாங்களே. ஆமாம் ஆமாம். அப்புறம் சில பேருக்கு அந்த வயதில் சில பேருக்கு எழுந்துருவார், எழுந்து நிற்பார் ரிசீவ் பண்ணுறது. ஆமாம். அப்புறம் வரும்போதே உள்ளே நுழையும் போதே கும்பிடுவார். பிரமாதம் இந்த பியூட்டிஃபுல்லாக கும்பிடுவார். நிறைய இன்சிடெண்ட்டு. ஆமாம். கிண்டல், பயங்கரமான கிண்டல் தான். ஆமாம் ஆமாம். வெரி ஸ்பான்டேனியஸ். ஆமாம். அது ஒரு என்னடா அது எனக்கு லைஃப்பில் கடைசி பாவை என்ன செய்வார், இந்த மாதிரி போகும்போது சில நேரங்களில் ஆட்டோவில் அவரை கொண்டு போய் ஆலிவர் ரோட்டில் விட்டுட்டு நான் போவேன் ஒரு நேரம். அப்போ என்ன சொல்வார், ஆட்டோவிலேருந்து மருது வாங்க உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன், வந்து உங்கள் படத்தை பற்றி அதிகமாக என்கிட்ட சொல்லுவார், நல்லா பாராட்டி சொல்லுவார், வாங்க உங்களை அறிமுகப்படுத்துவேன். நான் கூச்சப்பட்டு அது என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி அவரை சந்திப்போம் அப்படின்னு நான் டெலிபரேட்டாக நான் அவாய்ட் பண்ணி போவேன். அப்போ அவர் கூச்சப்படாதீங்க வாங்க வருது கேட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு நிறைய இன்சிடெண்ட்டில் எந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? அது வந்து 2001. நாங்கள் அந்த மானிடத்தின் ஒன்று கூடல் இது பண்ணாங்க இல்லைங்களா, அதாவது பீஸ் டிக்ளேர் பண்ணோன்னு நடத்துனாங்கல்ல. அது உங்களை சந்திக்கணும் அவர் விரும்பினாரா இல்லை உங்களுடைய? 5 பேர். நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் எல்லா அமைப்புக்கும் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. நான் வந்து ஜெர்மனிக்கு போயிருக்கேன். இந்த புலம்பெயர்ந்த குழந்தைகளுக்கான புத்தகங்களை தயார் பண்ணுறதுக்கு அங்கே போயிருக்கேன். அங்கே தான் முடிவெடுத்தாங்க. அங்கே தமிழ் செல்வம் பேசினார். அப்போ நான் இருக்கேன். அப்போ வந்து நான் போகிறதுக்கு இன்னொரு காரணம் தாசிஎஸ் மாஸ்டரும், தாசிஎஸ் மாஸ்டர் பிபிசியில் இருந்தார்ல, அவரும் எங்கூட இருக்கார். அவரும் அங்கே வரதன் 2 பேரும். அவர் பொறுப்பாளர் அங்கே. தாசி மாஸ்டர் தான் வந்து தமிழ் செல்வன்ட்ட நான் இருக்கும்போது தான் சொல்கிறார், அதாவது புனரமைச்சிருவாங்க, அப்போ கட்டடம்லாம் மாறிடும், என்ன நீங்கள் கூப்பிட்டு. அப்போ வந்து முதல்ல 3 பேர் தான் இருந்தாங்க, அப்புறம் தான் 2 பேர் சேர்த்தாங்க. இவர் ஜெயபிரகாசமும் இவர் திரும்பவும் அதுக்கு பிறகு தான் முதல்ல சேர்த்தாங்க. முதல்ல நாங்கள் 3 பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து முடிவு எடுத்திருக்காங்க, நான் சொல்லாமல் வச்சுருந்தாங்க கடைசி வரைக்கும். ஆனால் நான் அங்கே இருக்கும்போதே நான் ஓவர்ஹியர் பண்ணுறேன். இவர் வந்து பேசுகிறாரு, தமிழ்ச்செல்வம் பேசுகிறாரு. பேசும்போது இவர் சொன்னோடனே அவருக்கு தெரியானே நானும் பேசுகிறேன் அவரை. அவர் வந்து இல்லை எல்லாம் புனரமைச்சிருவாங்க, இப்போ முத வரும்போது நம்ம ஓவியரும் வரட்டும், ஏன்னா ஒரு ஓவியராக அந்த இடிஞ்ச கட்டடங்கள்லாம் பார்க்கட்டும், யாராவது ஒருத்தர் பார்த்தா தானே நாளைக்கு அது உதவும் அப்படின்னு சும்மா சிரிச்சுட்டு சொன்னார். இல்லை நாங்கள் ஏற்கனவே முடியும் அவர் சொல்லிட்டார். அப்புறம் அங்கே போனோன்னு எனக்கு சொன்னார், தமிழ் சொன்னார், ஏன்னா நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் சுனாமி அப்போ அங்கே தானே இருந்தேன் நான். அப்படியா? ஆமாம். அதுதான் உங்களுடைய முதல் சந்திப்பு அவரோட? இல்லை, சுனாமி அப்போ நான் சந்திக்க முடியல. அது என்னென்னா சுனாமி வந்துட்டதுனால 1ஆம் தேதி இது வருஷம் பிறகுற அன்னைக்கு அவரோட இருக்கிறதாக இருந்தது. ஒரு கவிஞர், நான் எல்லாரும் அவர் புதுவை, அவர் சொன்னார் 1ஆம் தேதி நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருக்காருண்ணே மருது அப்படின்னு சொன்னார். ஆனால் 26 சுனாமி. ஆமாம்.
25 4 இல்லை 26. 26. ஆமாம். முந்தின நாள் இது கிறிஸ்மஸ்ஸு. ஆமாம் ஆமாம். கிறிஸ்மஸுக்கு நான் முல்லைத்தீவு போயிட்டு வரேன். அடுத்து இங்கே வந்துட்டேன் கிளிநொச்சிக்கு. காலையில் விடியும்போது இது இல்லை, நேரோன்லி எஸ்கேப் நாங்கள். ஐயோ. இங்கே வந்து இவங்களோட இருக்கேன். வந்து அப்போ வந்து அதுக்கு இது எல்லாம் இதான ப்ரோக்ராம்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து 1ஆம் தேதி திரும்பிட்டேன். நானும் ஸ்ரீதரும் போனோம். ஸ்ரீதரை கூட்டிகிட்டு போனேன். அப்போ அவரும் சந்திக்கிறதா இருந்தாரா? அவர் 2வது தடவை வந்தப்போ அவர் சந்திக்கல. இல்லை முதல் தடவை அவர் வரல. முதல் தடவை நாங்கள் தான் போனோம். நாங்கள் 5 பேர் தானே. அந்த மாநாடு அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மாநாடு லோகோவே நான் தான் டிசைன் பண்ணேன். என் கூட வந்து 4 பேருக்கு தெரியாது. நீங்கள் போன சந்திப்பு எப்போ எந்த ஆண்டு நடந்தது? 1 2001. அதுதான் உங்கள் முதல் சந்திப்பு அவரோட நேரடியாக? ஆமாம். இல்லை, இங்கே இருக்கும்போது இவரெலாம் இருந்தார். அப்போ நான் சந்திக்கல. நான் படங்களாக இருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க, நான் சந்திக்கல. எப்படி இருந்தது அந்த சந்திப்பு, அதை சொல்லுங்கள். அது என்னென்ன, அதையும் சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டேன், ரிப்பீட்டுவேன். அது வந்து தட் வாஸ் ஆக்சுவலி நாங்கள் என்னென்னா 11 மணிக்கு போனோம் அவர்கிட்ட. 4:30 5 வரைக்கும் இருந்தோம் அவரோட. மத்தியானம் சாப்பிட்டோம், எங்களோட தான் சாப்பிட்டாரு. சாயங்காலம் அந்த புகைப்படம்லாம் எடுத்தோம். அது வந்து 4:30 மணிக்கு எடுத்தாங்க. 4:30 ஐ திங்க். 9 மணிக்கு நாங்கள் கிளம்புறதா இருந்து இதுலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம். 9 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வரோம். அங்கேருந்து 9 மணிலேருந்து எங்களுக்காக காத்திருந்தாருன்னு சொன்னாங்க. ஆமாம். நாங்கள் 11 மணிக்கு தான் உள்ளே போனோம். 11லேருந்து ஒரு அதான் ஒரு 5 மணி நேரம் இருந்தார். சாப்பிட்டு மத்தியானம் ஒரே கிண்டல் பேசிட்டு இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு பிம்பம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆமாம். அவர் பார்த்ததுக்கும் அதுக்கு முன்னாடி வீடியோலாம் நிறைய பேர் தெரியாது. இப்போ சொல்கிற ஒன்றும் இல்லை. அப்போ எல்லா வீடியோ ஃபோட்டோகிராஃபெல்லாம் நான் தான் ட்ராயிங் பண்ணுறது, எனக்கு மட்டும்தான் வரும். நாட் ஒன்லி அவங்கன்னு இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் அப்போ நாங்கள் பொதுவாக நானும் சந்தானம் கொஞ்சம் தான் வேலை பார்த்தோம். நான் தான் நிறைய, அவங்கள தெரியாது அவங்களுக்கு. நான் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அப்போ எல்லா அரசியல் பிரிவுக்கும் நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அவரை பார்த்துட்டு வந்தபோது என்ன நினச்சிங்க அவரை பற்றி? அதெல்லாம் இல்லை, அவர் ரொம்ப இயல்பாக தான் இருந்தார். எல்லாம் ஒன்றும் கிடையாது, இயல்பான ஒரு சந்திப்பு தான் அது வந்து. ஆனால் அவரை நீங்கள் பார்க்க போகணுன்னா வந்து ஒரு நிறைய பாதுகாப்புக்கு அப்புறம் தான் எல்லாரையும் பார்த்தோம். எல்லாரையும் பார்க்க முடியாது எல்லாரும். ஆமாம், அவர் மிகவும் குறைவான மனிதன் தானே சார். ஏன்னா அவர் இருந்த சூழல் அப்படி அன்றைக்கி காலகட்டத்தில். அவர் ஒரே கிண்டல் கேள்வியோடு தான் அவர் சாப்பிட வைக்கிறது. சாப்பிடுங்கண்ணே, இவரை பாருங்கண்ணே, நல்லா சாப்பிடுங்கண்ணே, யார் தான் அப்படின்றார் இவரை, கவிஞரை. அப்புறம் வந்து இவர் NV சாப்பிட்டார்ல திரும்ப சாப்பிட்டார் நினைக்கிறேன். அப்போ அன்னைக்கு வேணாங்கண்ணா எதுவும் சொன்னார்னா நல்லா சாப்பிடுங்க அது கிண்டல் பண்ணியிருந்தார். திரும்ப உங்களோட வந்திருந்தார் அப்போ? ஆமாம், நாங்கள் 5 பேர் தானே போனோம். நீங்கள் படித்த ஓய்வு கல்லூரியில் படித்தவர் தான் சிவகுமார். அவருக்கும் உங்களுக்குமான நட்பு? அவர் என்ன ஆசிரியரோட, எங்களோட ஆசிரியர் உங்களுக்கோட செட் அவர். ஆனால் எங்களோ இப்போ ஒரு ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட்னால எங்களோட எல்லாம் கனெக்டடாக இருப்பார். இப்போ பேசுவார். இப்போயும் தொடர்பு எந்த வரைக்கும் தொடர்பு இருக்கீங்க? இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தொடர்பு இருக்கேன். கோவித்தை பற்றி இப்போவும் பேசுவாரா சிவகுமார்? பேசுவார். நாங்கள் கொஞ்சம் பழைய ஆள் இல்லை, அவங்களாம் கொஞ்சம் கிண்டலாம் பண்ணுவேன் நான். இல்லை நல்லா, அதெல்லாம் அவர் ரொம்ப மரியாதையோட நல்ல ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட் மேலே ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இது பண்ணுவார். இப்போ வயசில் நம்ம குறைவாக இருந்தாலும். சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடியவர் கமல்ஹாசன். அவரை சந்தித்து பேசியிருக்கீங்களா நீங்கள்? நான் ஒரு அவர்கிட்டையும் கமல்கிட்டையும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்து அது நடக்கலை. அப்படியா? அதுவும் இதே மாதிரி மருதநாயகமுக்கு வந்து தேவதை வந்த பிறகு மருதநாயகமுக்கு ஒர்க் பண்ணுறத இது பண்ணாங்க. ஆனால் என் கூட கமல்ஹாசன் என் கூட பேச கூப்பிட்டு நாங்கள் 2 பேரும் பேசினது. அப்போது அவங்க ஆக்சுவலாக எதுக்குன்னா அந்த காதலாவோ ஏதோ ஒரு படத்துக்கு, அதுக்கு ஏதோ நவீன ஓவியத்தை கிண்டல் பண்ணால் அது நான் வரைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதாவது நான் என்ன செஞ்சுட்டேனோ அதை நானே கேள்வி பண்ண முடியாது அப்படின்னு கேட்டுக்கிட்ட சாப்பிட்ருக்கேன். அது வந்து அது ஒரு டைமு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த படத்தில் அது ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்காக தான் கேட்டாங்க. அதை அந்த படம் என்கிட்ட நாசர் சொன்னாப்புல கேட்டார், மருதநாயகம் அப்படின்னு. நீங்களே பேசுங்கன்னு நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொன்னாப்ப. ஆனால் அது இதாகலை, அது என்கிட்ட அப்படிலாம் அந்த டைமில் பேசலை. என்ன அப்போ என்ன
சரிக்காலாம் எங்களோட அப்பப்பெல்லாம் பேசும். அப்போ நாங்கள் மெயில் இதெல்லாம் வச்சோம்ல, ஒரு சாலிடரிட்டிலாம் இதெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் வச்சப்பெல்லாம் கூட எல்லாம் எங்களோட இருந்ததுனால பேசுவோம். அதெல்லாம் வேறு படம் நான் ஒன்றும் ஒர்க் பண்ணுறதுக்கான இல்லை. எனக்கு ஒரு 1 or 2 நான் சந்திச்சிருக்கேன்.